இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைசூர் சாத்துமுது. மைசூர் சாத்துமுது எப்படி பண்ணோன்னா 100 கிராம் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு இதை வறுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டு பெருங்காயமும் கூட வறுத்துக்கணும். பெருங்காயமும் போட்டு வறுத்துட்டு இந்த பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கணும். வச்சு இந்த விழுதெல்லாம் கொட்டி நல்லா கொதி வந்ததும் பருப்பையும் கொட்டி கொதி வரணும். கொதி வந்துட்டு இதில் வந்து கொதி வந்ததும் உப்பு போட்டு கடுகு, கருவேப்பிலை திருவு மாதிரி விட்டுட்டு தக்காளி நல்லா ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி போடணும். போட்டோம்னாக்கா சாத்துமுது வந்து வாசனையாக நல்லா இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விட்டோம்னாக்கா மைசூர் ரசம் சூப்பராக இருக்கும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரையோ அல்லது ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டோம்னா கூட சாத்துமுது